இப்போ ரீசெண்டாக ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்து நான் என்னோட சர்வீஸ் ப்ரொவைடர் கொஞ்ச நாள் பழகின ஒருத்தவங்களுக்கு நல்ல ப்ரொஃபஷனல் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு கொடுத்துருந்தேன் நான். பட் அவங்க எனக்கு சொன்ன ரிப்ளை என்னென்னா, ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டு நோ வி கான் டூ திஸ், வி கான் என்டர்டைன் திஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு அந்த நோங்கிறது கோவப்படுத்தவோ ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணவோ எனக்கு கடுப்பாக்கவோ இல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் கண்டிப்பாக நான் அந்த டெசிஷனை வந்து ரொம்ப மதித்தேன், அப்ரிஷியேட் பண்ணினேன். பிகாஸ் ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர் நம்ம ஒரு ஒர்க்கை எடுக்கிறப்ப, அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கை படிக்கணும். ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கோட அந்த கேப்பபிலிட்டியை பார்த்துட்டு தான் நம்ம எஸ்ஸோ நோவோ சொல்லணும். நான் நிறைய நோ சொல்கிறேன். ஸோ மற்றவங்க எனக்கு நோ சொல்கிறப்பையும் நான் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கான மைண்ட் செட் எனக்கு இருக்கணும் கண்டிப்பாக. எல்லா டாஸ்க்கும் நம்மளால் பாசிபிளா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்மளால் முயற்சி தான் பண்ண முடியும் நிறைய டாஸ்க்குக்கு. ஸோ நமக்கு வந்து அந்த கேப்பபிலிட்டியோ அந்த கெப்பாசிட்டியோ ஒரு டாஸ்கில் இல்லாத சமயத்தில் நம்ம அதை எடுத்துக்கிட்டு நம்ம அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு, இல்லை அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு அதை ஒழுங்காக பண்ணி கொடுக்காம இருக்கிறத விட, சேயிங் நோ ஆஃப்டர் யுவர் ஸ்கோப் ஆஃப் ஒர்க் அனாலிசிஸ்க்கு அப்புறம் நோ சொல்கிறது தப்பே கிடையாது. தாராளமாக பண்ணலாம். ஐ சல்யூட் தேர் டெசிஷன், ஐ அப்ரிஷியேட் தேர் டெசிஷன்.